ஒரு காலகட்டத்துல உலகத்தோட ரவுடி யாரு? என்னைக்குமே அன்னை அமெரிக்கா ரவுடி. அந்த இடம் அவன் விட்டு தர மாட்டான். ஒரு காலகட்டத்துல அன்னை அமெரிக்காவை மேல நான் ரவுடி பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னா சீனா தான். சொன்னது மட்டும் கிடையாது. இந்த திடீர்னு வந்து குடிசை போட்டு இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். பழைய படத்துல எல்லாம் அந்த மாதிரி ஃபுட்டேஜ் இல்லாத சீன்கள் இல்லாத படமே கம்மியா தான் இருக்கும். படத்தோட டைட்டிலே அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். அவனுங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இவனுங்க பாட்டு ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு 3 அடி நின்னுட்டேன், 2 அடி பின்னாடி போறேன், 1 அடி எனக்கு அப்படின்னு தக்கூரித்தனமாலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வெற்றியும் விட்டாங்க. அதுதான் கால கொடுமை. அதுக்கு அடுத்து இந்தியா அடிச்சுச்சு, சுதாரிச்சுச்சு, அடிச்சுச்சு. அதுக்கப்புறம் பொழப்பே கிழிஞ்சு போச்சு. யாருக்கு? சீனாவுக்கு. அதே காலகட்டத்துல அமெரிக்காவும் வெறித்தனமா இறங்கிட்டாங்க. ஐயையோ இவனை தெரியாத்தனமா வளர்த்து விட்டோமப்பா, இவன் நம்ம இடத்துக்கே ஆப்பு வைக்க பாக்குறானே அப்படின்னு. இப்படி எல்லாம் இருக்கும்போது இவன் எதை வச்சு இந்த ஆட்டம் ஆடுறான்? ஐயா சாமி, அவன் உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணி எம்புட்டு வேறு மார்க்கெட்டையும் ஃப்ளட் பண்ணிட்டான். அம்ம மார்க்கெட்டையும் சேர்த்து அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் வர்த்தகத்துல அடிக்க ஆரம்பிச்சோம். வர்த்தகத்துல அடிக்க ஆரம்பிச்சப்ப அப்படியே ஒரு தடுமாற்றமான நிலைமை. அந்த தடுமாற்றம் எங்க போச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அவுட்டு, ஃபினான்ஸ் மார்க்கெட் அவுட்டு, டெக்னாலஜி மார்க்கெட் அவுட்டு, இப்ப ஷி ஜின்பிங்கே அவுட்டு. ஏலே, ஆயுள் கால தலைவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்களாம் காமெடிக்கு சொன்னோம் போ அப்படிங்கிற மாதிரி பத்தி விட்டாங்க. இவ்வளவு சிக்கல்கள் வரும்போது சுத்தி எல்லைகள்ல இந்தியா இப்ப தீய பத்த வைக்குது. தலாய்ராமாவோட அடுத்த அவதாரம் யாரு, அதாவது அவருக்கு அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிறது சீனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஏலே, அதுக்கே நீ இப்படி இருந்தா எப்படா, இங்க பாரு அடுத்த ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சல சிஎம் இப்ப பெரிய அளவுல அவர் ஒரு சில பதிவு. இந்தியா சீனாவுக்கு எல்லைகள்ல சம்பந்தமே கிடையாது. நம்ம திபெத்தோட இருக்கோம், பூட்டானோட இருக்கோம், இந்த பக்கம் பர்மாவோட இருக்கோம். இல்ல சீன பையன் எங்க இருந்து வந்தான்? எங்கேயும் வரலடா. இருக்கலே பெரிய இல்ல 1200 கிலோமீட்டர் திபெத்தோட தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரு கொளுத்தி போட சீனாவால என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குளோபல் டைம்ஸ் எடிட்டர் பேசினா வேலைக்கு ஆகாது. நம்மளே வெளியுறவுத்துறையை வச்சு பேசினோம்னா வந்து அடிப்பாங்க. என்ன பண்றது? சரி, தூதரக லெவல்ல இருக்கிற அதிகாரிகளை வச்சு பேசுங்க அப்படிங்கிறத. பேசுங்கன்னா என்ன, இதுக்காக ஒரு கண்டன அறிவிப்பு. அந்த கண்டன அறிவிப்பு டிப்ளமேட்டிக்கா இருக்காது, காரசாரமா இருக்கும். சில சமயம் காரசாரமா இருக்காது, கப்பு சுப்புன்னு இருக்கும், உப்பு சப்பே இல்லாம இருக்கும். இந்த 3வது ரகத்தை தான் இப்ப ஹேண்டில் பண்றார்கள். காரணம் என்ன? இறங்கி அடிக்கிறோம். எது? சீனாவோட இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை பூரா முடிச்சே தீருவோம் அப்படிங்கறதா இந்தியாவோட நிலைப்பாடு. அதுக்குன்னு விடிஞ்சோடனே முடிச்சிருச்சா அப்படின்னு கீழே வந்து கேட்க கூடாது. நம்ம பேருக்கு சேட்டை ஜாஸ்தி தான், குசும்பு ஜாஸ்தி தான். 50 வருஷமா தூங்கி கிடக்கிற விஷயத்த 5 வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னா முடிக்க முடியாது. நம்ம வேணா ஆசைக்கு வீடியோவை 5 நிமிஷத்துல முடிக்கலாம். 10 நிமிஷம் போட்டு அருன்னு அறுக்கிற ராமாயண கதையெல்லாம் பேசுற அப்படின்னு திட்டுறீங்க. அதனால சுருக்கி 5 நிமிஷத்துக்கு வேணா மாத்தலாம். ஆனா காலங்காலமா இருக்க பிரச்சனைகளை சில பல வருஷங்கள்ல தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம். பட் ஆனா அதுக்குன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா அவன் பிரச்சனை பண்ணணும்னு இப்ப தூக்கத்துல கூட நினைக்கிறது இல்லை. அந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கோம். இன்கேஸ் வெறி பிடிச்சு பிரச்சனை பண்ணா தூக்கி போட்டு மிதிச்சு சம்பவம் பண்ணவும் தயாரா இருக்கும். இவ்வளவுதான் பண்ண முடியும். இதுதான் சமத்து பிள்ளைக்கும் அழகு. இப்ப சீனாவுக்கு பயங்கர பிரச்சனை. காரணம் தலாய்ராமா இஷ்யூக்கு பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி அவன் தொடர்ந்து செயல்படணும். அப்பதான் தப்பிக்க முடியும். இதுக்கு நடுவுலயே இந்தியா, ஏழை நீ குறுக்கவே இல்லை தெரியுமா, நீ யாரு வெட்டிப்பைய அப்படிங்கிற மாதிரி அடுத்த விஷயத்த போட்டு விட்டது மட்டும் இல்லாம தொடர்ந்து தைவான்ல இதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டேட்டாக்களை தூக்கி வீசிட்டான். அதாவது இவன் எல்லா இடத்துலயும் போய் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா, இது பூரா எங்க பகுதி, யாரா சொன்னா, நாங்களே இதோ புக் இருக்கு அப்படிங்கிற இந்த கேலி கூத்தை தாண்டி இவன் கிட்ட எதுவுமே கிடையாது. இவன் முழுக்க முழுக்க திருடேன், நிலத்திருடேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்பை குத்தி தூக்கி வீசிட்டோம் சீனாவுக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் அதிபர் ஷி ஜின்பிங்கே அங்க கிடுகிடுன்னு நடுக்குது. தலைவன் இருப்பானா இல்லையா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு. புதுசா வரவனோட முழு வேலை என்ன அப்படின்னா வர்த்தக ரீதியா சீனாவை தூக்கி நிறுத்துறது தான். வர்த்தக ரீதியா இன்னைக்கு ஏன் அதல பாதாளத்துல கிடக்கு எல்லாரும் மிதிக்கிறோம்? காரணம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அப்படி புது ஆள் வரும்போது பிரச்சனையை நம்ம கொளுத்தி விட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே வர்த்தக ரீதியா பயணிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் முடிவு கொண்டு வரணும். என்ன, நாங்க செஞ்சது பூரா குத்தம் அப்பான்னு ஒத்துக்கிட்டு பின்வாங்கணும். இல்ல அவன் பேரளவுல வர்த்தகம் திருப்பி சீனாவோட நரி சேட்டையை தான் காட்ட போறாங்க அப்படின்னா இந்த விவகாரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பழைய ஸ்டாண்டை தான் எடுத்து நிக்கணும். பழைய ஸ்டாண்ட் என்ன, வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி பொங்கல் வர மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இவனுங்க பேரா வைப்பாங்க.
எதை பார்த்து வைப்பாங்கன்னே தெரியல. என்னடா வருஷம் பூரா பேர் வைப்பீங்க அப்படின்னா வருஷம் பூரா பேர் வைப்பாங்க. அப்ப புதுசா வர ஆளு அதே தியரிக்குள்ள போயிட்டானா இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு நம்ம இதே ஜோர்ல வச்சு அடிச்சிடலாம். இல்ல அவனுக்கு உண்மையிலே வர்த்தகம் தான் முக்கியம், சோறு முக்கியமாப்பா அப்படிங்கிற தியரினா சீனாவோட இத்தனை வருஷ திருட்டுத்தனத்தை விட்டு தரணும். எது நடக்குது அப்படின்னு இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செக்கை தூக்கி வச்சிருச்சு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை.